ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வட்லாப்பம்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து நம்ம இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். ஸோ 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறோம், அதோட ஒரு 3 ஏலக்காய். ஸோ அதே மாதிரி 3 எக்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஒரு 12 கேஷ்யூநட் அண்ட் 12 பாதாம் நம்ம வந்து ஊற வச்சு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துருக்கோம். ஒரு முடி தேங்காய். ஸோ இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது. நம்ம வட்லாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் அண்ட் முந்திரி இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அதோட நம்ம தேங்காய், கசகசை, முட்டை எல்லாமே சேர்த்து நம்ம பெரிய ஜார் அரைச்சிடலாம். நம்ம ஒன்றாவே அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாதாம் முந்திரி அரைச்சாச்சு. அதோட நம்ம ஒரு கப் அந்த தேங்காய் துருவலை நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம சுகரும் ஏலக்காய் 3 அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட நம்ம எக்கையுமே உடைச்சி அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த அரைச்சி வச்ச மிக்சர்ஸை நம்ம இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நம்ம ஒரு இட்லி சட்டியில் இந்த மாதிரி வாட்டர் வச்சுட்டு மேலே அந்த இதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வச்சு பார்த்தோன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம வட்லாப்பம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ சூப்பரான வட்லாப்பம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.